நம்ம ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து தேங்காய் சோறு. இது ஒரு ஃபெமிலியரான ஒரு ரைஸ் ரெசிபி. கோகோனட் மில்கில் பண்ணக்கூடிய கோகோனட் மில்க் ரைஸ் அது. அப்புறம் வந்து ஒரு சிம்பிள் பீஃப் மசாலா, அப்புறம் ஒரு ரா மேங்கோவில் பண்ணக்கூடிய மேங்கோ பச்சடி. இது மூணுமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது ஒரு சிம்பிளான லஞ்ச் தான். இது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4 கப்பு அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். இது நார்மல் ஒயிட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ரைஸ் தான். இப்போ ஒரு தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் செவந்து வரணும். அப்புறம் இதில் 1 கப்பு கோகோனட் மில்க் நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கும் போது அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்து கொடுத்துட்டு 1 கப்பு சின்ன வெங்காயம், 1/2 கப்பு பூண்டு. இது பெருசாக இருந்தால் கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கலாம், சின்னதாக இருந்தால் முழுசாகவே போடலாம். போட்டுட்டு அதை கொஞ்சம் வதக்கி விடணும். கொஞ்சம் வதங்கினதும் நம்ம மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். இந்த தேங்காய் பாலோடு சேர்ந்து இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. தேங்காய் பாலும் ஆல்மோஸ்ட்டு வத்தியாச்சு. இன்னும் இப்போ இந்த அரிசிக்கு தேவையான பால் நம்ம சேர்க்கணும். 4 கப்பு அரிசி எடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு 5 கப்பு பால், பாக்கி 3 கப்புக்கு வாட்டர் ஆட் பண்ணலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயிலேருந்து நம்ம பால் எடுத்தால் போதும். இதுக்கு கூடவே 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை மூடி போட்டு கொஞ்சம் சூடாகட்டும். கொதிக்க விட வேண்டாம். கொதிக்கிறதுக்கு முன்னாலே நம்ம வந்து இதில் அரிசி ஆட் பண்ணணும். கொதிச்சா வந்து அந்த பால் ஒரு மாதிரி பிரிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ பால் நல்லா சூடாகியாச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். வாட்டர் எல்லாமே வடிகட்டிட்டு ரைஸை மட்டும் இதில் ஆட் பண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டு இதை மூடி போட்டு கொதிக்க விடலாம். இடையிடையே நம்ம இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும் ரைஸு. ஸோ இன் பிட்வீனில் கொஞ்சம் கவனமாக பார்த்து அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ தண்ணி எல்லாமே ஆல்மோஸ்ட் வத்தியாச்சு. வத்தி இப்போ ரைஸ் வந்து 80% குக் ஆகிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் தான் வாட்டர் இருக்குது. இந்த டைமில் நம்ம ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே தம் போட்டு வச்சா போதும். ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ரைஸ் நல்லா குக் ஆகி நல்லா சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இது அப்படியே நம்ம இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம பீஃப் மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் 1 kg பீஃப் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி வாட்டர் ட்ரைன் பண்ணி வச்சுருந்தது. இதை வந்து குக்கரில் சேர்த்து கொடுக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, ஒரு பெரிய தக்காளி நறுக்குனது, 4 பச்சை மிளகும், கொஞ்சமாக மல்லி இலை இதை சேர்த்து கொடுக்கலாம். கூடவே இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொடுக்கணும். அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த பீஃபோடு சேர்ந்து மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் ஆயில், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து மேலே ஊற்றி கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் குக் பண்ண வைக்கலாம். இப்போ நம்ம ஒரு தவாவில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணி கொடுக்கலாம். கூடவே ஒரு பெரிய தக்காளி, 4 பச்சை மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் வந்து மல்லி இலை நறுக்குனது எல்லாம் சேர்த்து கூட 1 டீஸ்பூன் உப்பு கூட சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கலாம். இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுக்கணும். இப்போ நம்ம பீஃப் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் வந்து மசாலா பொடிகள் சேர்த்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இதில் இருக்கக்கூடிய வாட்டரெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வற்றி வரணும். குக் பண்ண வச்சுருந்தா ஆனியன் வதங்கியாச்சு. இதுலேயும் ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடியும் சேர்த்து கொடுக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ பீஃபும் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இந்த கிரேவியோடு சேர்த்து இந்த மசாலாயும் பீஃபையுமே அந்த தவாவில் நம்ம வதக்கின ஆனியனோட சேர்த்து கொடுக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த டைமில் நமக்கு உப்பு தேவை இருந்தால் கொஞ்சம் போல் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வற்றி வரணும். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ
அந்த அளவுக்கு இது வற்றினா போதும். இதை சிம்மில் போட்டு நல்லா ஆயில் தெளிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்கணும். ஃபைனலாக ஃப்ளேவருக்காக நம்ம ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அப்புறம் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் வந்து மேலே தூவி கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்ம கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம மாங்காய் பச்சடி ரெடி பண்ணலாம். அதுக்காக 2 பெரிய மாங்காய், ரா மாங்காய் எடுத்துருக்கோம். இதை வந்து குக்கரில் ஆட் பண்ணி கொடுக்கலாம், நல்லா ஸ்லைஸ் பண்ணது. அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம், அதையும் சாப் பண்ணி அதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே ஒரு பெரிய தக்காளி சாப் பண்ணி அதையும் சேர்த்துட்டு, நல்லா ஸ்லைஸ் பண்ண பச்சை மிளகு அது ஒரு 3 எண்ணம், அப்புறம் வந்து கொஞ்சமாக மல்லி இலை நறுக்குனது எல்லாம் சேர்த்து இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணி கொடுக்கலாம். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சா போதும். இந்த மாங்காய் வந்து நல்லா குக் ஆகிடும். இப்போ நம்ம மாங்காய் பச்சடிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3/4 கப்பு கிரேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 பல் பூண்டு, பெருசாக இருந்தால் 2 போதும். அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் ஜிஞ்சர், கூடவே 1 டீஸ்பூன் நல்ல மிளகு. இதை வந்து மிக்சரில் பல்ஸ் பண்ணி எடுத்தால் போதும், ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம குக்கரில் வச்சுருந்த மேங்கோ வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. குக் ஆகி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதில் வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சா போதும். அதில் உள்ள ரா ஸ்மெல் மட்டும் போகணும், அந்த அளவுக்கு இதை குக் பண்ணால் போதும். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து சீசனிங் பண்ணலாம். தாளிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் அதையும் நறுக்கி போட்டு இதை நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணி கொடுத்தா போதும். இந்த மாங்காய் பச்சடி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா நார்மல் ரைஸ் கூடயும் இது சாப்பிடலாம், எல்லா ரைஸ் கூடயும் இது நல்லா செட் ஆகும். ஸோ இந்த கோகனட் மில்க் ரைஸோட இந்த சிம்பிளான பீஃப் மசாலா அப்புறம் வந்து மாங்காய் பச்சடி ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இது ஒரு முறை இந்த மாதிரி ஒரு லஞ்ச் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொரு புதிய ரெசிபியோட திரும்பவும் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.